श्री राम जय जय राम। 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 जय श्री राम। ऐकायाचे प्रत्योत्तर, कथेसी व्हावे निरोत्तर, सत्संगाचा विचार ऐसा असे। लोहो परिसेसी लागला, थेंबुटा सागरी मिळाला, गंगे सरिते संगम झाला तक्षणी। सावध साक्षपी आणि दक्ष, तयास तत्काळची मोक्ष, इतरास ते अलक्ष लक्षिले नवचे। येथे शिष्य प्राज्ञाच केवळ, प्रज्ञावंता न लगे वेळ, अनन्यास तत्काळ मोक्ष लाभे। प्रज्ञावंत आणि अनन्य, तयास न लगे एक क्षण, अनन्य भावार्थे विण प्रज्ञान कोटी खोटी। प्रज्ञे विण अर्थ न कळे, विश्वासे विण वस्तू ना कळे, प्रज्ञा विश्वासे गळे देहाभिमान। देहाभिमानाचे अंती, सहजची वस्तू प्राप्ती, सत्संगे सद्गती विलंबची नाही। सावध साक्षपी विशेष, प्रज्ञावंत आणि विश्वास, तयास साधनी सायास करणेची न लगे। इतर भाविक साबडे, तयासही साधने मोक्ष जोडे, साधु संगे तत्काळ उडे विवेक दृष्टी। परी ते साधन मोडू नये, निरूपणाचा उपाये, निरूपणे लागे सोय सर्वत्रासी। आता मोक्ष आहे कैसा, कैसी स्वरूपाची दशा, त्याचे प्राप्तीचा भरवसा सत्संगे केवी। ऐसे निरूपण प्रांजळ, पुढे बोलिले असे सकळ, श्रोती होऊन या निश्चळ अवधान द्यावे। अवगुण त्यागावया कारणे, न्यायनिष्ठुर लागे बोलणे, श्रोती कोप न धरणे ऐसिया वचनाचा। इति श्रीदास बोधे गुरुशिष्य संवादे दुश्चित निरूपण नाम समास सहावा। जय श्री राम। जय श्री राम। 8வது தசகத்துடைய இந்த 6வது சமாசம் துஷ்சீத நிரூபணம் அப்படிங்கிற சமாசத்துல சமர்த்த ராமதாசர் அடிப்படையான விஷயங்களை பத்தி பேசுறார். அந்த அடிப்படையான விஷயம் லௌகிகத்துக்கானாலும் பாரமார்த்திகமானாலும் ரெண்டுத்துக்குமே தேவையானது. ஏகாகிரமான இருக்கக்கூடிய மனசு ஆலசியம் இல்லாம இருக்கிறது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எவனிடத்துல ஏகாகிரமான மனசு இல்லையோ அவனுதான் துஷ்சித்த அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட துஷ்சித்தனா இருக்கிறவனும் படு சோம்பேறியாய் அவன் இருக்கானோ அவன் எதற்குமே லாயக்கில்லை. அவன் கிட்ட மெனக்கிட்டு நம்ம சமயத்தை வியர்த்தம்தான் பண்றோம். அவனிடத்துல போய் நிரூபணங்களோ உபன்யாசங்களோ உபதேசங்களோ பண்ணினோமானால் அப்படின்னார். குரங்கு கையில ஒரு ரத்னத்தை கொடுத்தா அந்த குரங்குக்கு எப்படி ரத்னத்துடைய மூல்யம் தெரியாதோ, ஒரு பிசாச்சு கிட்ட போய் நம்ம சொத்தை கொடுத்தனா எப்படி அந்த பிசாச்சு தாறுமாறா அந்த சொத்தை தூக்கி போடுமோ, அது மாதிரி துஷ்சித்தமானவன்
அவனிடத்துல போய் ஒரு நிரூபணம், அதாவது ஒரு பகவத் விஷயத்தை சொன்னோமானால், அதனால இது இந்த குணங்கள், இது எந்தெந்த மனிதர்களுக்கு இந்த குணங்கள் இருக்கோ அந்த மனிதர்கள் தான் பாஷாணம், அதாவது கல்லவடையும் மட்டமானவர்கள். இத சொல்லிட்டு வந்து எந்த விஷயத்தினால எந்த விஷயத்தை எடுத்துட்டு இந்த சமாசத்தை ஆரம்பிச்சாரோ அந்த விஷயத்துக்கே திரும்பி வரார். அதோ அசோஹே உபபத்தி ஆசங்காச்சே கோணகதி. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் பேசினது இருக்கட்டும். மூலமான விஷயத்துக்கு வருவோம். மூலமான விஷயம் நம்ம ஆசங்கா என்ன அப்படின்னா, கிதா திவசா ஹோதே முக்தி சஜ்ஜனாச்சே நீ சங்கே. சத்சங்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் முக்தி கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும், என்ன கணக்கு? இதுதானே சுரத்தாக்களுடைய கேள்வி. இப்ப அந்த கணக்கை சொல்ல போறார் சமர்த்தர். ரொம்ப அருமையான ஒரு பதில் சொல்ல போறார். ஐகாவாச்சே பிரத்யோத்தர, ஐகா யாச்சே பிரத்யோத்தர. நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு உத்தரம், கேள்விக்கு பதில் நான் சொல்றேன்னு எல்லாரும் கேளுங்க. கதேசி பாவே நிரோத்தர சத்சங்காச்சா விசார ஐசா அசே. நான் இந்த கேள்விக்கு பதில சொன்னேனால் அதுக்கு மேல வேற பதிலே கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த பதில கேட்டேனானால் உங்க மனசுல இதுக்கப்புறம் அந்த விஷயமான கேள்வியே எழும்பாது. ஆணித்தரமான ஒரு பதில சொல்றேன். நிரோத்தர சத்சங்காச்சேரி சங்கே. சத்சங்கம் கிடைச்சுடுத்தினால் எப்பேற்பட்ட மகத்தான விஷயம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்போ எல்லாரும் கேளுங்க. லோஹோ பரிசேசி லாகலா. பரிசக்கல்லுன்னு ஒரு பேர் கேட்டிருக்கீங்களா? அந்த பரிசக்கல்லு ஒரு இரும்பு குச்சியவோ ஒரு இரும்பு துண்டத்தையோ இரும்பால பண்ணின ஒரு பாண்டத்தையோ எதையோ, அந்த பரிசக்கல்லு வந்து அந்த இரும்பு பாண்டத்தை, அந்த இரும்பு திரவியத்தை தொட்டுதுனால் அந்த இரும்பு திரவியம் எவ்வளவு நேரத்துல தங்கமாகும் யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஆன்சர். ரொம்ப வேடிக்கையான விஷயம். அதனாலதான் மெனக்கிட்டுன்னு இப்படி எடுத்து சொல்றார் சமர்த்தர். தட்சணம் உடனே தங்கமா மாறிடும் இல்லையோ? சரி. தேம்புட்டா சாகரி மிளாலா. மழை காலத்துல வந்து மழை ஜலம் சமுத்திரத்திலையும் தான் கொட்டுறது, பாக்கி நகரத்திலையும் தான் கொட்டுறது. சமுத்திரத்துல கொட்டக்கூடிய அந்த மழை காலத்துல வரக்கூடிய ஜலம் சமுத்திரத்துல விழுந்துன்றதுக்கு அப்புறம் சமுத்திர நீரோட ஒன்னா ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? அல்லது நதியில இருக்கக்கூடிய ஜலம் பிரவாகமா வந்து சாகரத்துக்கூட சேரும் பொழுது சாகரத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் சமுத்திர ஜலம்ல ஒன்னா ஆயிடுறது இல்லையா? ஆனால் அந்த நதி சாகரத்துக்குள்ள ஃப்ளோ ஆகி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் சாகர ஜலமா மாறும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. உடனடியா மாறிடும். அந்த விளம்பமே கிடையாது, உடனே மாறிடும் இல்லையா? சரி. கங்கே சரித்தே சங்கமஜாலா. கங்கா நதி பிரவாகமா வருது. ஹிமாலயத்திலிருந்து கங்காவை பார்த்தோமானால், கங்காதேவி வரத்தை பார்த்தோமானால் சின்ன சின்ன அருவிகள் இதெல்லாம் அங்கங்க சின்ன சின்னதா நூலா வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே கங்கையா வந்து சேர்ந்துடும். அது மாதிரி வரக்கூடிய அருவிகள்லாம் வந்து நதி கூட, கங்கா நதி கூட சேரும் பொழுது கங்கையோட ஒன்னா ஆகுமே. ஆனா கங்காதேவி எப்பேற்பட்ட புண்ணியமான நதி. அப்பேற்பட்ட புண்ணியமான நதியில வந்து பாக்கு அருவியில இருக்கக்கூடிய ஜலம் வந்து சேரும் பொழுது அந்த அருவியில இந்த சாதாரணமாக வந்த அருவி ஜலம் புண்ணியமான இருக்கக்கூடிய கங்கா ஜலத்தை சேர்றதுக்கு, கங்கா நதியோட ஒன்னா ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்?
இதுவும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற சுரத்தாக்கள். சொல்லு, தெரிஞ்ச விஷயம் சொல்லு, எத்தனை நேரம் எடுக்கும்? தட்சணி ஆகும் இல்லையா? புண்ணியமான இருக்கக்கூடிய கங்கா நதியில சாதாரணமாக இருக்கக்கூடிய அருவி தீர்த்தம் கலக்கிறது, கலந்து கங்கா ஜலமாகிறது தட்சணமாக ஆயிடும். மழை ஜலமோ நதி ஜலமோ அப்பேற்பட்ட விசாலமாக மகத்தாக இருக்கக்கூடிய சாகரத்துல சேர்ந்து சாகர நீரோட ஒன்னா ஆறதும் தட்சணமா ஆயிடும். அப்பேற்பட்ட அபாரமாக இருக்கக்கூடிய இந்த பரிசக்கல்லு ஒரு இரும்பு திரவியத்தை தொட்டால் இரும்பும் தங்கமாக மாறுறது தட்சணமான ஆயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதே. இதை விட ஃபாஸ்ட், இதை விட இந்த தட்சணம்னு நீ என்ன நினைச்சையோ இந்த தட்சணத்தோட பல மடங்கு தட்சணம். சாபத சாட்சபியானி தக்ஷ தயாச தத்காலச்சி மோக்ஷ இதராச காத்தே அலக்ஷ லக்ஷிலே நவச்சே. நீ எதை தட்சணம் சொன்னையோ இந்த 3 உதாகரணத்துக்கும் இந்த தட்சணத்துக்கு பல மடங்கு தட்சணம். சத்சங்கத்தை சேர்ந்தானால் ஒருவனுக்கு மோட்சம் கைகூடும். போருமா கணக்கு அப்படிங்கிறார் சமர்த்தர். அப்படியே எல்லாரும் பாக்குறா, அப்படியா சத்சங்கம் கிடைச்சா உடனே மோட்சம்? உடனே பரிசக்கல்லு இலும்ப தங்கத்தை மாத்தத்தை விட ஃபாஸ்டா மோட்சம் கிடைச்சிடும். நதி ஜலம் சாகர ஜலத்தோட சேர்ந்து சாகரத்தோட சாகரமா ஆகரத்தை விட ஃபாஸ்டா மோட்சம் கிடைச்சிடும். சாதாரண ஜலம் கங்கை ஜலத்து கூட சேர்ந்து தானும் கங்கையா மாறத்தவடையும் ஃபாஸ்டா மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டார் சத்குருநாதால். வாக்கு ஆணித்தரமான வாக்கு. ஏற்கனவே இந்த சமாசத்தை ஆரம்பிச்ச பொழுது அப்போ அது மாதிரி சத்சங்கத்துல இருக்கிறவாள் அப்படி நான் ஆகி பார்க்கலையேன்னு கேட்டிருந்தா இல்லையா, அந்த கேள்வி திரும்பி இங்க சமர்த்தர் திருப்பி சொல்லலையே தவிர அந்த கேள்விய மனசுல வச்சுட்டே அடுத்த ஓவி சொல்றார். சாவத சாட்சபி ஆணி தக்ஷ. நீ என்ன கேட்ட? எல்லாரும் சத்சங்கத்தை எல்லாரும் லோ 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 லோன்னு இன்னைக்கு சத்சங்கத்தை எவ்வளவு பேர் அலையரா சத்சங்கம் சத்சங்கம் சொல்லிட்டு யாரும் மோட்சம் அடைஞ்சு பார்க்கலையே. அடைஞ்சு பார்க்கலைப்பா. அதுக்கு காரணம் இருக்கு. தங்கம் அந்த இரும்பு குச்சி தங்கமா மாறுறதுக்கு தான் தன்னிடத்துல எந்த வெச்சுக்கட்டும் இல்லாம தன்னை அப்படியே பரிசக்கல்லு கிட்ட சமர்ப்பணம் பண்ணிது. அந்த நதீஜலம் சாகரத்துக்குள்ள சேரும் பொழுது தான் தனக்குன்னு எந்த சங்கல்பமும் இல்லாமல் அப்படியே சரணாகதி அடைஞ்சு கொடுத்த சாகரத்தை கொஞ்சம் கூட நான் தனக்கு வேணும் அப்படிங்கிற சங்கல்பம் இல்லாம சேர்ந்து கொடுத்து அந்த அருவியில இருக்கிறதே ஜலம் கங்கா நதி கூட சேரும் பொழுது அப்படியே தன்னையே கொடுத்து நொடுத்து. அது மாதிரி சத்சங்கத்துக்கிட்ட நீ தன்னை கொடுத்தாயா? அருமையான கேள்வி அல்லவா? நீ அது மாதிரி உன்னை சத்குருநாதன் கிட்ட ஒப்படைச்சாயா? நீ மாத்திரம் தன்னை அப்படி ஒப்படைக்க மாட்டாயாம். நீ மாத்திரம் அது மாதிரி சரணாகதி பண்ண மாட்டாயாம். நீ மாத்திரம் தன்னை உன்னை அங்க நான் அப்படிங்கிற ஒரு விசாரத்தை நீ மாத்திரம் அங்க கரைக்க மாட்டையாம். உனக்கு வேணுங்கிறத ஒன்னிடத்த நீ மாத்திரம் அடக்கி வச்சுப்பயாம். ஒன்னிடத்துல நான் அப்படிங்கிறது என்னுடையது அப்படிங்கிற விசாரத்தை அடக்கி வச்சுட்டு எப்படிதான் மோட்சம் கிடைக்கும்? சாபத சாட்சபி ஆணி தக்ஷ. யாரு சாபதவா இருக்காளோ, யாரு சத்சங்கத்திலையும் சத்குருநாத்தால் என்ன சொல்றாலும் அந்த பேச்சிலையும் முழு சாவதானத்தோட எவன் இருக்காரோ, சாட்சபி யாரு அவ சொன்ன விஷயத்தை அப்படியே உள்ளது உள்ளபடி கிரகிச்சுண்டாலோ, ஆணி தக்ஷ கிரகிச்சுண்டது மாத்திரம் இல்லாமல் அவ என்ன சொன்னாலோ அதன் பிரகாரம் தான் தன்னையே சம்பூர்ணமாக பகவான் இடத்துல குரு சரணத்துக்கிட்ட எவன் சமர்ப்பணம் பண்ணிண்டானோ தயாச தற்காலச்சி மோக்ஷ, அவனுக்கு தற்காலம் மோக்ஷம் உண்டு. இதராசத்தை அலக்ஷ. இது பண்ணலையானால் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் அவன் அலக்ஷதான். செவிட்டல அறையறா மாதிரி பேச்சு, ஆனால் உண்மையான பேச்சு. இதை கட்டு அதைரியப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் அப்படி இல்லையே அதைரியப்படுறதுக்காக சொல்லல. நான் நம்மள திருப்பியும் மேல இழுக்கிறதுக்காக பேசக்கூடிய பேச்சு. இத்தராசத்தை அலக்ஷ. லட்சியிலேயே வச்சு கொஞ்ச லட்சியத்தை கூடப்பா, கொஞ்ச லட்சியத்தை கொடுத்தியானால்
சைத்தன்யமே இல்லாம இருக்கக்கூடிய ஜடவஸ்து அந்த அருவி கங்கையா மாறுறது. வெறும் சாதாரண பூதம் அந்த ஜலம் நதி ஜலம் சாகரமா மாறுறது. ஒண்ணும் இல்லாத ஜடமாக இருக்கக்கூடிய தாத்து தங்கமா மாறுறது. நீ சைத்தன்யமுள்ள வஸ்துவாச்சே, ஆறறிவு படைச்ச ஒரு ஜீவனாச்சே, நீ கொஞ்சம் உன்னை கொடுத்துனுட்டையானால் என் அப்பனே, என் செல்லமே, என் ஸ்ரோதாவே, என் சிஷ்யனே, உனக்கு மோட்சம் கிடைச்சுடுண்டா, குடுடா உன்னை ஒப்படைச்சுடேன், சத்குருநாதன் சரணத்துல உன்னை ஒப்படைச்சுடேன். ஏத்தே ಶಿಷ್ಯ ಪ್ರಜ್ಞಾತ್ಸ ಕೇವಲ ಪ್ರಜ್ಞಾವಂತ ನಲಗೆ ವೇಳ ಅನನ್ಯಾಸ ತತ್ಕಾಲ ಮೋಕ್ಷ ಲಾಭೆ. எந்த பாரபட்சமும் கிடையாதுப்பா. ஏத்தே சிஷ்ய பிரஜாச்ச கேவல ஒன்னே ஒண்ணுதான் வேணும். சிஷ்யனா இருக்கிற லட்சணம் எப்படி இருக்கணும்னா, சத்குருநாதன் என்ன சொன்னானோ அந்த சொன்ன சொல்லு மீறாமல், சத்குருநாதன் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்த்ததுக்கு எதிரா போகாமல் தன்னையே அவர் சொன்னபடி ஒப்படைக்கிறது தான் சிஷ்ய பிரஜா அப்படிங்கிறார். அருமையான ஒரு வார்த்தை. உனக்குன்னு ஒரு புத்தியை வச்சுக்காதே. அப்புறம் பிரஜாவந்தா நலகே வேள, அப்பேற்பட்ட சிஷ்ய பிரஜனா எவன் இருக்கானோ அவனுக்கு டைமே எடுக்காதுப்பா. டைம் எடுக்காது மாத்திரம் இல்ல, அவனுக்கு எப்பேற்பட்ட சாயாசமும் பண்ண வேண்டாம். அனன்யாச தற்கால மோட்சலாபே, அனன்யமான பக்தி வேணும். சத்குருநாதால் சொன்ன சொல்லுல அனன்யமான ஸ்ரத்த வேணும். இது ரெண்டும் இருந்துட்டுனா மோக்ஷ தற்கால லாபே, இதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறார் சமர்த்தர். பிரஜாவந்த ஆனி அனன்ய தயாச நலகை ஏகக்ஷண. அந்த பரிசு இலும்ப தங்கமா மாத்துறதுக்கு ஒரு க்ஷணமாவது எடுக்கும் இல்லையா? அந்த நதி ஜலம் சாகர ஜலமா மாறத்துக்கு ஒரு க்ஷணமாவது வேணுமே. அந்த அருவி ஜலம் கங்கா ஜலமா மாறத்துக்கு ஒரு க்ஷணமாவது வேணுமே. இங்க நலகே ஏகக்ஷண அப்படிங்கிறார். இங்க அந்த ஒரு க்ஷணமும் வேண்டாம். பிரஜாவந்த ஆனி அனன்ய, பிரஜாவந்தனாக நீ இருக்கணும். பிரஜாவந்தன்னா என்ன? அதீவமான சூக்ஷ்மமான இருக்க புத்தி இருக்கிறவன் பிரஜாவந்தன். சூக்ஷ்மமான புத்தி இருக்கிறதுனா என்ன? சத்குருநாதா என்ன சொன்னாரோ அதை டப்புன்னு அப்படியே பிடிச்சுக்கிறது, உள்ளது உள்ளபடி பிடிச்சுக்கிறது, அவர் சொன்ன சொல்படி மீறாமல் இருக்கிறது. அது பிரஜாவந்தன். அனன்ய, சத்குருநாதால் சொன்ன சொல்ல தவிர வேற இந்த சொல்லுக்கும் தன் மனசை கொடுக்காதவன். அனன்யமான பக்தி சத்குருநாதன் கிட்ட இருக்கிறவன் எவனோ தயாச நலகே ஏக க்ஷண, அவனுக்கு ஒரு க்ஷணம் கூட எடுக்காதுப்பா. அனன்ய பாவார்த்தேவீன பிரஜா கோட்டி. அப்பேற்பட்ட அனன்யமான பக்தி எவனிடத்துல இல்லையோ அவன் தான் சிஷ்யன் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல தான் ஒரு பெரியவன் இந்த சொசைட்டியில பேர் வாங்கின்றவனா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் படு பொய். எவன் அது மாதிரி இருக்கானோ சத்குருநாதால் கிட்ட, அவன் மாத்திரம்தான் சத்தியம், அவன் மாத்திரம்தான் மோட்சத்துக்கு அதிகாரி. பிரஜ்ஞே வீண அர்த்தன கலே. அப்பேற்பட்ட பிரஜா இல்லையானால் சத்குருநாதால் என்ன சொன்னாரோ சொன்ன விஷயத்துடைய அர்த்தமே புரியாது. அந்த அர்த்தானுசந்தானமே பண்ணாம தான் இருப்பான். அர்த்தம் தெரிஞ்சின மாதிரி தலையும் காலையும் ஆட்டுப்பான், அவ்வளவுதான். அந்த பிரஜை எப்படி வரும்? சத்குருநாதால் சொல்ல சொல்ல மீறாம இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? அந்த பிரஜா எப்படி வரும்? அந்த சூக்ஷ்மமான புத்தி எப்படி வரும்னா ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறார். அந்த சூக்ஷ்மமான புத்தி வரத்துக்கு ஒரு சிம்பிள் என்னன்னா, விஸ்வாசேவின வஸ்துன கலே, பரம விஸ்வாசம். சத்குருநாதால் கிட்ட பரம விஸ்வாசம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு சூக்ஷ்மமான புத்தி தானா வந்துடும், மோட்சம் கிடைச்சிடும். விஸ்வாசம் எவனுக்கு இல்லையோ, விஸ்வாசேவின வஸ்து நா கலே, அந்த பரவஸ்து என்னைக்கும் முன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. பிரஜா விஸ்வாசே கலே தேகாபிமானம். எவனுக்கு தன் சத்குருநாதன் கிட்ட பரம விஸ்வாசம் இருக்கோ, எவனுக்கு அந்த விஸ்வாசத்தின் மேல அந்த விஸ்வாசத்தின் கூட எவனிடத்து அந்த பிரஜா சூக்ஷ்ம புத்தி அவனுக்கு இருக்கோ அவனுக்கு தேகாபிமானங்களே, அவனுக்கு தேகாபிமானம்ங்கிறது இருக்கே அது அப்படியே கரைஞ்சு போயிடும் அவனிடத்திலிருந்து. தேகாபிமானாச்சே அந்தி சகஜ வஸ்து பிராப்தி. எங்க தேகாபிமானம் இல்லைன்னு ஆயிடுத்தோ உடனே சகஜமாக
பரவஸ்து பிராப்தி ஆயிடும். இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? சத்சங்கே சத்கதி விளம்பச்சீனாகி. சத்சங்கத்துல அவன் இருக்கானோ அவனுக்கு கிடைக்கும். அப்போ என்னெல்லாம் தேவை? சத்சங்கம், அதாவது உண்மையான சத்குருநாதன் தேவை, நம்மளிடத்துல பரம விஸ்வாசம் தேவை, பிரக்ஞா தேவை. பரம விஸ்வாசம் இருந்தால் பிரக்ஞா தானாவே வரும். இப்பேற்பட்ட சத்கதி, பரம விஸ்வாசம், பிரக்ஞா, இது எவனிடத்தில் இருக்கோ அவனுக்கு சத்கதி விளம்பச்சீனாகி. எப்பேற்பட்ட விளம்பமும் இல்லாமல் சத்கதி உடனடியாகவே அவனுக்கு கிட்டும். சாவத சாக்ஷபி விசேஷ பிரக்ஞாவந்த விஸ்வாசம். இதே விஷயத்தை தான் திருப்பி சொல்றார். சாவதானமாக இருக்கணும், கவனக்குறைச்சல் இல்லாமல் சம்பூர்ணமான கவனத்தோடு இருக்கணும். சத்குருநாதாள் கிட்ட இருக்கும் பொழுது சாக்ஷபி ஷார்ப்பா இருக்கணும், சொன்னதை அப்படியே வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். விசேஷ, இது ரெண்டும் விசேஷமான 2 குணங்கள் நம்மளிடத்தில் இருக்கணும். பிரக்ஞாவந்த ஆனி விஸ்வாசம். அதை தவிர பிரக்ஞாவந்தனாக, புத்திசாலியாக, சூக்ஷ்ம புத்தியை உள்ளவனாகவும் பரம விஸ்வாசமாகவும் இருக்கணும். தயா இப்படி ஒருவன் இருந்துட்டானால் அவனுக்கு சாதனை பண்ணிதான் பரவஸ்துவ அடையணுங்கிறது கிடையாதாம். தயாச சாதனி சாயாச கரணே சீனலகே. சாதனையே ஒரு சாயாசம் தானே, உழைப்பு தானே சாதனையே. இப்பேற்பட்ட சாபத பணம், சாக்ஷபம், பிரக்ஞாவந்தம், விஸ்வாசம், இந்த குணங்கள் எவனிடத்திற்கோ அவனுக்கு சாதனை பண்ண வேண்டிய ஒரு காரியமும் கிடையாது. இதர பாவிக சாபடே. இது இல்லாம மற்றவர்கள்லாம் இதை மாத்திரம் வச்சுக்கிறதுல, இதெல்லாம் நம்ம கையில தானே இருக்கு, இன்னொருத்தங்க கையிலயா இருக்கு? சாவதானமா இருக்கிறது நம்ம கையில இருக்கு. ஒருத்தன் நம்மளை சாவதானமா ஆக்க முடியுமா? நம்ம தான் நம்மளே சாவதானம் ஆக்கிக்கணும். ஒத்தன் நம்மளை சாட்சப்பியா ஆக்க முடியுமா? இல்ல, நம்மளே தான் சாட்சப்பியா நம்மளை ஆக்கிக்கணும். ஒத்தன் நம்மளை பிரக்ஞாவந்தனா ஆக்க முடியுமா? இல்ல, நாமே தான் நம்மளை பிரக்ஞாவந்தனா ஆக்கணும். ஒத்தன் நம்மளுக்கு விசுவாசம் பண்ணிடான்னு நம்மளை விசுவாசம் பண்ண வைக்க முடியுமா? நாம் தான் விசுவாசத்தை வைக்கணும். இது 4த்துக்கும் எல்லாரும் ஹெல்ப் தான் பண்ண முடியும். என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியுமே தவிர இது 4மே நம்ம சங்கல்பம் தானே. இந்த சங்கல்பம் இல்லாமல் சத்சங்கத்திற்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு எவன் உழன்று இருக்கானோ அவன் டைத்தை வேஸ்ட் பண்றான். தயாசகி சாதனே மோட்சஜோடே இதர பாவிக சாபடே. அதனால இது மாத்திரம் இல்லாமல் எவன் வெறும்ன சாதனையை பண்ணறானோ அவன் சாதனை பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனா இது 4த்தையும் நம்மளிடத்துல வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசையை வச்சுண்டு, அப்படிங்கிற பிரயத்னத்தை வச்சுண்டு எவன் இது 4ஐயும் வளர்த்துண்டே சாதனை எவன் பண்றானோ அவனுக்கு கூடி சீக்கிரம் மோட்ச ஜோடே, அவனுக்கு மோட்சம் கிடைச்சுடும். சாது சங்கே தற்கால உடைய விவேக திருஷ்டி. இது 4ம் எல்லாரிடத்தையும் சம்பூர்ணமா இருக்காதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம சங்கல்பத்து தான் இருக்கு, நம்ம தான் அதை பண்ணணும் சொன்னாலுமே இது 4ம் எல்லா இடத்தையும் பரிபூர்ணமா இல்லைங்கிறது லோகத்தை பார்த்தா தெரியறதே. அதை பரிபூர்ணமா ஆக்கிறதுக்காக சத்சங்கம் அருமையான விஷயம். அதனால சாபதபணம், சாட்சபம், பிரக்ஞாவந்தம், விஸ்வாசம், இது 4ஐயும் நல்லா உன்னத்தியான நிலைக்கு வளர்த்து கொண்டு வரத்துக்காக சத்சங்கம் தேவை. ஒரு கால் சத்சங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடியே எவன்காது இருந்ததுனால் அவனுக்கு மோட்சம் தற்காலம் கிடைக்க போறது. ஒரு கால் இது 4 எவன்கிட்ட இல்லாமல் சத்சங்கத்துக்கு வந்தானால் சத்சங்கத்தை இருந்து இதெல்லாம் வளர்ந்து உன்னத ஸ்திதிக்கு வந்து இவன் அடைவான் மோட்சத்தை. எப்படி இருந்தாலும் சத்சங்கத்துல எவன் சேர்றானோ அவனுக்கு எப்படியும் லாபம்தான். பரி தே சாதனம் ஓடுனையே. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரார். ஒருவனுக்கு மோட்ச பிராப்தி ஆயிடுத்து. மோட்ச பிராப்தினாக்கா இந்த லோகத்தை விட்டுட்டு போறதுதான் மோட்சம் இல்லைன்னு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சமாசத்தையும் சொல்லிவிட்டார். தேகாபிமானம் நகர்ந்து ஆத்ம புத்தி எல்லா இடத்திலையும் சர்வத்திரஜ ஈசேக்ஷான்னு சொன்ன மாதிரி எல்லா இடத்திலையும் பரம்பொருளை பார்க்கறது தானே மோட்சம். நான் அப்படிங்கிற தன்மை போகி நான் பிரம்மம் அப்படிங்கிற அனுபவம் தானே மோட்சம். அப்படி ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கும் பொழுது ஒரு கால் தேகத்தோட இந்த லோகத்தை இன்னும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால மோட்சம் கிடைச்சுட்டே அப்படிங்கிறதான சாதனையை விடக்கூடாது. பரீத்தே சாதனை மோடுனையே. சாதனை பாட்டு இருந்துட்டு போட்டுமே, அதுவும் நடந்துக்கட்டுமே. ஏன்னா இவா சாதனை பண்ணினானால் இவா சாதனையினால பிறருக்கு பிரயோஜனம் உண்டு. நிரூபணாச்சா உபாயே நிரூபணே லாகே சோயே சர்வத்ராசி அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட மோட்சம் அடைஞ்சவர்கள்லாம் மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த சாதனைகள் ஈடுபடும் போது ஆத்ம தர்ஷனம் ஆயிடுத்தவாளுக்கு
ஆனால் ஆத்ம தர்சனம் ஆனதுக்கு அப்புறமும் இப்பேற்பட்ட சாதனைகளை பண்ணிட்டு இருந்தானால் என்ன ஆகும்னாக்கா, சாமான்யமான லோக்கங்கள்லாம் யாரெல்லாம் இருக்காளோ அவளும் இவளை பார்த்து கரையேறுவார்கள். அது மாத்திரம் இல்ல, இவாள் இப்பேற்பட்ட மோட்சத்தை அடைஞ்சவர்கள் நிரூபணம் பண்ணினான்னு வச்சுப்போம். அவ பண்ற நிரூபணமே அனுபவ பூர்த்தியான நிரூபணமா இருக்கிறதுனாலயே அவ பண்ணக்கூடிய நிரூபணத்துக்கு அவ்வளவு வெயிட் இருக்கும். இவானால சர்வத்ராசி, எல்லாருக்கும் இவானால லாபம். ஆதா மோக்ஷ ஆஹே கைசா, இவ்வளவு சொல்லிவிட்டேன் இல்லையா? அடுத்தது இந்த மோட்சம்னா என்ன, இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம், ஆனா மேலும் அதை பத்தி சொல்லணும். ஏற்கனவே வேற சமாசத்தை சொன்ன மாதிரி சில விஷயங்கள் சொன்னத்தையே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளே யோசிச்சு பார்க்கலாமே, இவ்வளவு காலமா தாஸ்போத கேட்டுன்னு வந்துட்டு இருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் கேட்டதுதான் மனசுக்குள்ள எங்கேயோ போய் அடியில போய் புதஞ்சு கிடக்கு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இல்ல. பகவத் விஷயம் நாம் மோட்சம் அடையிறது வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால அதை அப்பப்போ கலறி விட்டு, எப்படி இந்த அக்னி மந்தமான அக்னி அப்பப்போ திருப்பி கலப்பி விடணுமோ அது மாதிரி இந்த விஷயங்கள் அப்பப்போ திருப்பி கலப்பி விடணும். அதுதான் சத்குருநாத்தால் பண்ற வேலையே. அதனால மோட்சம்னா என்னன்னு சொல்ல போறேன் அப்படிங்கிறார். ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆனா திரும்பி சொல்ல போறார். ஆத்தா மோட்ச ஆஹே கைசா கைசி ஸ்வரூபாச்சி தசா. ஸ்வரூபம்னா எப்படி இருக்கும், ஸ்வரூபத்தில் இருக்கும்பொழுது அந்த தசை எப்படி இருக்கும். தியாச்சே பிராப்திச்சா பரபசாத் சத்சங்கே கேவி. சத்சங்கத்தை எவன் இறங்கினானோ பரிபூர்ணமா சத்சங்கத்தை நம்பலாம். உண்மையான சத்சங்கம் எவனுக்கு கிடைச்சதோ அவன் 100% நம்பலாம், அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துல. அதனால தியாச்சே பிராப்திச்சா பரபசா சத்சங்க கேவி. சத்சங்கம் மாத்திரமே போரும். பரோசா அப்படின்னா நம்பிக்கை. சத்சங்கத்தை நம்பினாலே போற இந்த மோட்சம் கிடைச்சிடும். அந்த மோட்சம் என்ன, மோட்சம் கிடைச்சதுன்னா அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கும், சத்சங்கத்திலிருந்து இதுதான் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் அடுத்த சமாசத்தை சொல்ல போறேன். ஐசே நிரூபண பிராஞ்சல புடே போலிலே அசே சகல. இந்த விஷயத்த பிராஞ்சல அப்படியே கம்ப்ளீட்லி ஃபுல்லி கிளியரா இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்ல போறேன். புடே போலிலே அசே சகல, எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். ஸ்ரோதி ஹோவூனியா நிச்சல அவதான தியாவே. எல்லாரும் இப்ப சாவத பண்ணன்னு சொன்னேன் இல்லையா, சாவதானமா கேட்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த குணத்தை எல்லாரும் நீங்க ஸ்வீகாரம் பண்ணிண்டு ஸ்ரோதாக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்க மனசு ஸ்திரமாக்கிண்டு நான் என்ன சொல்றேனோ அதுல முழுமுறையா கவனத்தை கொடுத்து நான் சொல்ற விஷயத்தை கேட்கணும். அவகுண தியாகாவயா காரணே ನ್ಯಾಯ ನಿಷ್ಠುರಲಾಗೆ ಬೋಲನೆ ஸ்ரோதி கோப்பன தரணே ஐசியா வச்சனாச்சா. நான் சொல்லும் போது பல விஷயங்களை சொல்லிட்டு வருவேன். சொல்லிட்டு வரும்பொழுது எனக்கு 2 விஷயம்தான் எனக்கு குறிப்பு. என்ன, உங்களை அந்த மோட்ச மார்க்கத்தில் அழைச்சிட்டு போய் மோட்சத்துக்கிட்ட போய் உங்களை நிறுத்தி வச்சு அந்த மோட்சம் நீங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அப்படி இருக்கும் பொழுது உங்களிடத்துல அவகுணங்கள்லாம் எது இருக்குமோ அந்த அவகுணங்கள்லாம் எடுத்து தட்டி வழியில விட்டு எரியணும் அப்படிங்கிறது என்னுடைய சங்கல்பம். அவகுண தியாகாவையா காரணே, அவகுணங்களை நிச்சயமாக தியாகம் பண்ணணும், சத்குணங்களையே ஏத்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நியாய நிஷ்டுரலாகே போலனே, நியாயத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. நிஷ்டுர நான் பேசும் பொழுது கொஞ்சம் அடிச்சு பேசும்படியான தேவை வரும், கொஞ்சம் கண்டிச்சு பேசுற மாதிரி தேவை வரும். ஸ்ரோதாக்களே, சிஷ்யர்களே, தயவு செய்து ஸ்ரோதி கோபன தரணே. எந்த சத்குருநாத்தால் இப்படி பேசுவார், எத்தனை அருமையான பேச்சு சமர்த்தனுடையது. அதனால என்னுடைய செல்லமான ஸ்ரோதாக்களே, என்னுடைய செல்லமான சிஷ்யங்களே, உங்களை உன்னதமான ஸ்திதியில கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எம் பொறுப்புப்பா. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றணும். எக்காரணம் கொண்டும் நான் உங்களை கை விட மாட்டேன். உங்களை என்னை கை விட மாட்டேன். உங்களை திட்டியாவது உங்களை மேல உயர்த்துவேன், உங்களை கண்டிச்சாவது உயர்த்துவேன். அப்போ கடினமான சப்தங்கள் பேச வேண்டிய வரும், உங்களை திட்ட வேண்டிய வரும், உங்களை குட்ட வேண்டிய வரும். என் செல்லமான சிஷ்யர்களே, தயவு செய்து கோபன தரணே. அப்படி நான் பண்ணும் பொழுது அதை தவறாக எண்ணிண்டு என் மேல கோபிச்சுக்காம நீங்க இருக்கணும். என் மேல கோபிச்சுட்டேனால் அது ஒரு தடையாக போகும். அப்புறம் நீங்க கோபிச்சுண்டதுக்காக அதுக்கும் நான் ஏதாவது பண்ண வேண்டி வரும். அதுக்காக உன்னை கை விட்டுட மாட்டேன்.
எங்கிட்ட நீ கோபிச்சுட்டே ஆனால் என்ன, நீ எங்கிட்ட கோபிச்சுக்காம வேற எவன்கிட்ட கோபிச்சுப்ப, கோபிச்சுக்கோ. ஆனா அப்புறம் அந்த கோபத்துக்கு நான் ஒரு மருந்து தேடனா அப்புறம் உனக்கும் எனக்கும் தான் டைம் வேஸ்ட் அதுல. அதனால அது மாதிரி நியாய நிஷ்டூர வச்சனாச்சா, நியாயமான பேச வேண்டிய நான் பேசதான் பேசுவேன், கசக்கதான் கசக்கும், உன்னை கொஞ்சம் குத்ததான் குத்தும், இப்படி பேசுறாரேன்னு தோணும், திட்டதான் திட்டுவேன், ஐயோ இப்படி எங்கிட்ட பேசுறாரேன்னு தோணும். ஆனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல தவறாக அதை நினைச்சு புரிஞ்சுக்காமல், கோபத்தை தரிக்காமல் உங்க கவனத்தை முழுக்க கொடுத்து நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு எந்த குரு சிஷ்யன் கிட்ட அப்படி வேண்டிப்பார்? சிஷ்யன் குரு கிட்ட வேண்டிக்க போக இங்க சத்குருநாத்தால் சிஷ்யன் கிட்ட வேண்டிக்கிறார். ஆனா வேண்டிண்டு மகத்தான அடுத்த விஷயத்தை அடுத்த சமாசத்தை ஆரம்பிக்கிறார். அதை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய